அந்த ஜட்டி அந்த பிள்ளை ஜட்டி வேற போட்டு ஓய் ஏடா ஏன் தடி அடின்னு போயிட்டு இருக்கிற வந்ததில்ல அந்த புள்ள ஆமா அது முதல் ஜட்டி வேற மாத்திட்டு வர சொல்லு ஜட்டியா அவன் கரகரன்னு சுத்தும் போது தெரியுதுடா அவன் ஜட்டி போட்டு ஜட்டி கிழிஞ்சிருக்குது ஜட்டி கிழிஞ்சிருக்குதா பாத்தீங்களா இல்லையா என்னடா அதிசயமா இருக்குது இல்லடா இல்ல நான் பார்த்தனே அண்ணா கரகரன்னு சுத்தும் போது குமிஞ்சு பார்த்தேன் அவன் போட்டு ஒரு ஜட்டி கிழிஞ்சிருக்குது ஆனா அந்த புள்ள ஜட்டியே போடுறதில்லண்ணா ஜட்டி போடலையா ஜட்டியே போடுறதில்ல ஏய் நான் பார்த்த பாதியில இருந்து நெட்டுக்கா கீழே கிழிஞ்சிருக்குது இவன் பார்த்தானே பாரு அடா அந்த புள்ள சட்டியா போறது இல்லைங்கிறல்ல கிழிச்சு மாதிரி இருந்தது நேரம் அது வேற வேறயா ஆமா ஓ அப்ப ஜிப்பில்லாத மணிப்பரிசு பாது ஓ அது ஜிப்பில்லாத மணிப்பரிசு அது அதான் அப்படி தெரியும் ஆமா அப்ப வேணும்னா ஜிப்பு நீக்கிக்கலாம் பாதியில இருந்து கீழே கிழிச்சிருக்கு ஆமா அப்படியா அது மணிப்பரிசு புதுசு பார்க்கலாம் வரட்டு பார்க்கலாம் பாப்பாவா லோப்பாவா யா பாப்பா என்னையா பாட்டு பாடுற இல்ல இந்த மனுஷன் தானே இல்ல மிருக ஜாதிமா நல்லாதான் பாடுன நல்லாதான் பாட்டு பாடுன இல்லன்னு சொல்ல ஏண்டா முதல்ல பாட்டு பாடும்போது எப்படி பாடுன வாங்கடி பெண்டுகளா விளைஞ்ச வாழை தண்டுகளான்னு சொன்னேன் ஆமா சரி சேலத்து பெண்டுகளா செவத்த கொண்டகாரிகளா ஓமலூர் பொண்டுகளா ஓமலூர் இறப்பன வர்ற சொல்லு வாமலூர் பெண்டுகளா மறந்துடணும்ல வசந்த கொண்டகாரிகளா அப்ப ஆமா ஈரோட்டு பெண்டுகளா ஈரு பிடிச்ச முண்டுகளா ஈரமுள்ள நெஞ்சுகளா பாருங்க கரூர் பெண்டுகளா கருத்த கொண்டகாரிகளா இதெல்லாம் பாடணும்ல பாடிவிட்டு கடைசியில ஏண்டா நாமக்கல் பெண்டுகளா என்ன சொன்ன நாத்த பிடிச்ச முண்டுகளா நாமக்கல்ல பொண்ணுகளா நல்ல மனசு கொண்டவளான்னு பாடணும் இங்க பாரு நாமக்கல்ல பொம்பளைக்கு பத்தி பேசுறேன் எனக்கு பட்டார்னு கோபம் வந்து எந்த ஊரு நாமக்கல் அதனாலதான் கோபத்துக்கு வர்றேன் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் பொண்ணுடு நாமா ரேட் எவ்வளவு ஈஸியா பேசிட்டு இருக்கீங்க அது ஊங்கறாக்கியா ஆமா அப்படிதான் இருந்து அதனாலதான் ஒரு சப்போர்ட் பேசு நாமக்கல் பெண்ணுகளா நல்ல மனசு கொண்டவளான்னு பாரு நல்ல மனசு கொண்டவளான்னு பாரு அப்படின்னு பாருங்க அப்படியே பாரு தப்பா பாரு செவிலியில திரும்பி போறாமா அப்படியா ஆமா இப்போ வா பாப்போ
பொம்பளையப்பார் அவ்வளோப்பார் கரகரன்னு சுற்றிக்கிட்டு வந்து கை விட்டுட்டோம். நேரம் இந்த கம்பம் இல்லைன்னா கீழே வந்து மண்ணை உடைஞ்சிருக்கு. என்னன்னா உனக்கு பிரசரா? ஆமா பிளசர் தான். பொம்பளையப்பார் அவ்வளோப்பார் வாங்க. அம்மா சீராக அமைந்திருக்கும். சரி, இது ஒரு மாபெரும் தெய்வீகமான சபை. ஆமா, இந்த சபை முன்பதாக ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் சத்தம் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது 4 சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய கலை சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுணர்ந்த பெரியோர்களும் யாவற்ற பேர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவற்ற பேர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி, மனம் கனிந்த எல்லோருக்கும் வணக்கம். அப்படி இருந்தாலும் அம்மா நம்மளுக்கு சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடு, நம்மளுக்கு அருமையான சாப்பாடு செய்து இப்படி அருமையான ஏற்பாடு செய்து இன்று ஓரிரவு நாடகம் எதற்காக அரங்கேற்றோம்? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுடி. தெரியாது, என்ன தெரியாது, எனக்கு தெரியாது, நான் இப்பதான் வந்தேன். சரி, நம்மளை எல்லாம் வாழ வைத்த நமக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த பொய்யுலகத்தை விட்டு மெய்யுலகம் சென்ற நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் அவர்களுக்காக வருடந்தோறும் தவறாமல் ஊர் பொதுமக்கள் எல்லாம் மாலா கோயில் உருவாக்கி, ஆமா மாலா கோவிலை உற்பத்தி செய்து நம்முடைய அருந்ததி குல பொதுமக்கள் அனைவற்ற பேர்களும் சிறுதள்ளி பெருவெள்ளமாக சேர்த்து அரும்பாடுபட்டு இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். சரி, அப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் எனக்காக அன்பளிப்பு செய்த அருமை தாயாகிய ராசம்மாள் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த அம்பாளுடைய அதாவது பத்தினி தெய்வம் எல்லா ஜாதிக்காரங்களும் அதாவது வழிபடக்கூடிய ஒரே தெய்வம், எந்த ஒரு வேற்றையும் இல்லாம பொதுப்படையான இருக்கக்கூடிய இந்த அம்பாளாகப்பட்ட மாரியம்மன், இந்த பத்தினி பராசக்தி ரேணுகா இந்த அம்மாளுடைய அருள் பெற்று அதாவது இசை தென்றல் குழந்தை செல்வம் அவருடைய சொத்தில் இருந்து நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார். அந்த குழந்தைக்கு நல்ல அறிவை கொடுத்து கல்வி அறிவை கொடுத்து அவருடைய தாய் தந்தையாருக்கு அதாவது தொழிலிலே நல்ல ஒரு வருமானத்தை பெற்று கொடுத்து, ஆமா சீரோடு சிறப்போடு பாலாறு செல்வங்களாக இந்த அம்பாள் மகமாரியுடைய அருள் பார்வை பெற்று பாலாறு செல்வங்களாக வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகம் சிவபுராணம். சிவபுராணத்தில்
எரிகண்டாசூரன் சங்காரம், வக்ரகேது பலி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இந்த பெரியோருடைய முன்னிலையில அரங்கேற்றம் செய்திருந்தாலும் சரி, இந்த நாடகத்தில் சபையிலே நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா உனக்கு? அதாவது நமக்காக அன்பளிப்பு செய்த பேரே வேண்டாம் என்று அருமை அன்னாராகப்பட்டவர்கள் அவருடைய சொத்தில் இருந்து வாரி வழங்கியிருக்கிறார். ஒரு காலஞ்சன கொடுக்க மறு காலஞ்சன மலை போல வளர்ந்து தனந்தானியத்தோடு சரி நோயில்லாத வாழ்வை பெற்று சிறந்த ஒரு செல்வத்தை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் என்ன பேரு? அம்மா என்னுடைய பெயரோ விலோசனா. சரி, உன் பேரு சுலோசனா? இல்ல, விலோசனா. அட விலோசனா. வி. ஆமா. சரி சரி. என்னுடைய பெயரோ விலோசனா. விலோசனா. அப்படி விலோசனாவாக நான் இருந்தாலும் கோப்பமையார் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி 3000 கத்து எடுத்து கட்டல. யார் நீயா? 3000 தசமி நாடி. இந்த அதாவது இந்த அவனிலே என்னை மகளாக பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தை யாரு? அவங்க யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? நல்லவங்களா கெட்டவங்களா? அடியே என்னை பெற்றெடுத்த என் தந்தை யாரு?
அம்மன் பேரை சொல்வேன். யாரு அப்பா யாரு அம்மா யாரு உன் பேர் தான் சிலோசனை அப்பா யாரு அம்மா யாரு அம்மா என்னுடைய தாயார் மேகலாவதி ஓஹோ எப்படி அம்மா பேரு மேகலகூதி எப்படி மேகலகூதி அப்படியே கூப்பிடுவாங்களா உனக்கு அதான் அறிவு இருக்குதா இல்லையா நீ தானே சொன்ன அப்படியே பேர் வைப்பாங்க பின்ன பேரு நீங்க சொன்னைய மேகல மேகலாவதி ஓ மேகலா அவதி சரி சரி உன்னையெல்லாம் ஏன் ஒரு வண்டி அடிக்க மாட்டேங்குது தானே போற வர்றேன் யாரு வண்டி அடிச்சா வண்டி தான் சாஞ்சிருது என்னுடைய தாயார் மேகலாவதி மேகலாவதி என்னுடைய தந்தை யாரோ மாணிக்கராஜன் ஓய் மாணிக்கராஜன் அப்படியா மாணிக்கமா ஆமா என்ன வெட்டல கடார மாணிக்கமா பக்கத்துக்காரர் தான் மாணிக்கம் ஏய் ஓய் மாணிக்கராஜன் ஓ மாணிக்கராஜன் ஆமா சரி சரி அப்படி இருவருக்கும் மகளாக நான் விலோசனா பெண் பிறந்தேன் அப்படியா அப்படி பிறந்து என்னை கல்யாணம் செய்தார் அல்லவா உனக்கா ஆயிருச்சா ஆமாண்டி வர்றா யாருமா புருஷன் என்னது இது இங்க வச்சிட்டு ஒரு பொட்ட பிள்ளைங்க மேல என்ன உனக்கெல்லாம் அப்படி ஊடு போகுது காடு வாவாகுதுன்னு கையை மேல போட்டுக்கிட்டு தெரியற யாருக்கு யாருக்கு உனக்கு தான் அப்பா ஓய் அவருக்கு நடக்கிறதா நாக்குல மூக்குல நத்து பல்லாக்கில பேச்சு பேராக்கில தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல தல தலன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளு போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல நாக்குல மூக்குல நத்து பல்லாக்கில பேச்சு பேராக்கில தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல தல தலன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளு போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல அடிலா காத்தியே ரோசா பூவே உனையா தோரமா நானும் பார்த்தேனம்மா அடிலா காத்தியே ரோசா பூவே உனையா தோரமா நானும் பார்த்தேனம்மா உன் கஞ்சாலையும் உந்தன் கரும்பூந்தலும் தோட்ட துறவு மாடு மனை ஏது வேண்டாம் எனக்கு சொந்தம் கொள்ள நீ இருந்தால் சொர்க்கம் வேறு எதுக்கு தோட்ட துறவு மாடு மனை ஏது வேண்டாம் எனக்கு சொந்தம் கொள்ள நீ இருந்தால் சொர்க்கம் வேறு எதுக்கு அகல முகுல நத்து பல்லாக்கில பேச்சு கரக்கில தவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல தளதளன்னு வளர்ந்த பொண்ணே தண்ணி முள்ளும் போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல இல்லாமலே இனி என் வாழ்விலே ஒரு திருநாளுமே காண முடியாதம்மா நீ இல்லாமலே இனி என் வாழ்விலே ஒரு திருநாளுமே காண முடியாதம்மா உன் திருமஞ்சளும் உன்னன் திருக்குங்குமம் அப்பா அப்ப நிறுத்திட்டாலும் ஆசை உண்மையில் இருக்கு அதை நினைச்சி ஓடி வந்தேன் அவசரமும் எதுக்கு அப்பா அப்ப நிறுத்திட்டாலும் ஆசை உண்மையில் இருக்கு அதை நினைச்சி ஓடி வந்தேன் அவசரமும் எதுக்கு நாக்குல முகுல நத்து பல்லாக்கில பேச்சு தரக்கில தவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல தளதளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல தாவி வந்து அணைச்சிக்கிட்டா கையை மட்டும் போது என்ன எங்க போகுதுல இல்ல பாட்டு ஒன்று டூயிட்டு விட்டு பார்த்தோம் அப்படியே கையில பூதுன்னா பாடுவாங்க சரி பேப்பா ஓய் சரி பாப்பா என்னை மாலையிட்டு என்னுடைய கணவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இல்ல ஆமா அந்த கல்யாணம் பண்ண புருஷன் யார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா யாருக்கு உனக்கு இன்னும் ஆகல ஏன் ஆனா பொண்டாட்டி இருக்குது என்னது கல்யாணம் ஆகல பொண்டாட்டி இருக்குதா கல்யாணம் ஆகலுமா இடம் பாத்துக்கிட்டு இருக்காங்களா பாத்து இல்ல பொண்டாட்டி இருக்குது பொண்டாட்டி இருக்குதா என்னடி அநியாயமாகுது ஆமா
கல்யாணம் ஆகலையா ஆவல கொண்டாட்டி இருக்குதான் எப்படி எப்படி இருக்குது. சொல்லு பார்க்கலாம். யாருங்கிற? ஆ. எங்க அப்பட பேத்த பாட்டி. பௌத்துக்கு என்ன திங்கிற? ஏன் அப்பட பேத்த பாட்டி போய் கல்யாணம் பண்ணுவாங்களா? யாரு பாட்டி இல்ல உனக்கு? பாட்டினா ஆ. அது எப்படி எங்க அம்மால எங்க அப்பங்காரன் பொண்டாட்டி